முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் சொல்ற விதமா ஒரு விஷயத்த சொல்றாரு. பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லலை, பிஜேபியோட ஒரு காலமும் கூட்டணி வைக்க போறது இல்லைன்னு சொல்லலை. மாறா என்ன சொல்றாருன்னா, இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்றாரு. திமுக ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் கொள்கை இருக்கும். அப்ப நாளைக்கு இவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னா கொள்கையின் பால் நின்று ஆதரிச்சிட்டாங்கன்னு நம்ம ஏற்றுக்கணுமா? யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லா தளங்கள்லையும் இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கும் ஒரு போர்ப்படை இருக்குது. அதுக்கு ஒர்க் ஷாப்லாம் நடக்குது. ஸோ அந்த போர்ப்படை இந்த வேலையை எளிமையாக்கிடும். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியும் ஒரு அருவருக்கத்தன்மை தான். அண்ணாமலையில் எவ்வளவு பேசியிருப்பார் கலைஞரை பற்றி. சரி, அவங்க யாரை அழைக்கணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ண. இது ஒரு வகையில் நமக்கு நன்மைன்றன. இப்படி ஆமாம், ஏன்னா பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுன்ற மாதிரி தான். சுபவீர பாண்டியன்லேருந்து எல்லாருமே என்னமோ இந்த சமூகத்தின் நிலையை கண்டுணர்ந்தவர் கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் பேசுனாங்க. எங்க 960 கோடி திருப்பி அமைச்சிங்களா? அந்த 960 கோடி அருந்ததியர் மக்களுக்கு பயன்படுத்தியிருக்கலாம்ல. சரி, பறையர் தான் நல்லா பெருசாக வளர்ந்துட்டோம், எங்களுக்கு சாதி பிரச்சனையே இல்லை, பறையர் மக்களுக்கு சாதிய கொடுமையே இல்லைன்னே வச்சுப்போம். நீங்கள் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? இந்த மாநிலத்துக்காக ஏன் ஒரு குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படணும்? ரொம்ப ரத்தமும் உதிரத்தையும் விட்டு ஏன் இவ்வளோ கஷ்டம்? போதும், இந்த குடும்பம் செஞ்ச தியாகங்கள் போதும். கொஞ்ச நாள் அந்த தியாகம் மற்றவங்க செய்யறது அது தவிர்த்துருக்கலாம். உண்மையிலே தேவையற்று இவர் திரு சீமான் பற்றி பேசுகிறதோ மற்றவங்களை பற்றி பேசுகிறதோ அங்கே தேவையில்லாத ஒன்று தான். அந்த பேசு பொருளை யூடியூப்பில் பேசுகிறதா நினச்சி அந்த மேடையில் பேசிட்டு இருக்காங்க. பாவம், யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கிறோன்னு நினச்சிட்டு அங்கே அண்ணன் திருமா மேடையை அப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ணன் சங்கத்தமிழன் கூட அதை கண்டிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது எங்கள் நிலைப்பாடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. திடீர் அருந்ததியர் ஆதரவாளர்கள்லாம் அவங்கெல்லாம் எப்படின்னா இன்னமும் அருந்ததியர் மக்களை பறையர் மக்கள்கிட்ட காப்பாற்றணும், பறையர் மக்கள் தான் அருந்ததியர் மக்களோட இந்த இன்றைய நிலை ஒரு பிரிவினை ஏற்படுத்தணுன்ற முயற்சி, பெரும் முயற்சி நடக்குது. அதுதாங்க இந்த அரசு ஒரு சாதி இந்த அரசு தான் இருக்குன்றதுக்கு அதாங்க ஒரு ஆதாரம். நீங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்ட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் அமைதியாக இருக்கிறோம், வாய்மூடி மௌனியாக இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய நீங்கள் உட்காந்துக்கிட்டு அருந்ததியர் மக்களை பாதுகாக்க. சரி, அருந்ததியர் மக்கள் தான் பறையர் மக்களால் வெட்டுப்படுறாங்களா? அப்படியே அந்த 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 லாஜிக்கே வச்சுப்போம். அப்போ ஆணவ படுகொலை சட்டம் தனி சட்டம் நான் தான் வெட்டுறேன்ல, நீ ஏற்று சட்டம். நீ வெட்டுற எங்கள் ஆளுநர் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடு, தூக்கில் போடு. தேவேந்திர குல வேளாளர் மக்களை சாதி வரிகளாக பிராண்ட் பண்ணி அவங்கள அப்புறப்படுத்தியாச்சு. சரிங்களா? இப்போ அவங்கள யாருன்னா இன்டலெக்சுவல் தளத்துக்கு சாதி ஒழிப்பு பேசினாலோ இல்லை எதனா ஒன்று பேசினாலோ, அரசியல் பிரதிநிதித்துவம் கேட்டாலும், நீ ஒரு ஆண்ட பெருமை பேசுகிறவன், நீ சாதி வரியன், கத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை இன்னைக்கு அரசியல் தளத்துல கிட்டத்தட்ட நீங்க அதுல இன்னைக்கு சாதி இந்த சமூகம் வெற்றி கண்டுச்சுன்னு கூட சொல்லுவேன். அதே பாணியை இங்க பயன்படுத்துறாங்க. நீங்க தான் பொது தொகுதியில நிக்க வைக்க மாட்டீங்களா? தீட்டுப்பட்டுறோம்ல, பொது தொகுதிக்கு நிக்க வைக்க முடியாது, உங்க சாதி திமிருக்கு பங்கம் ஏற்பட்டுரும், நிக்க வைக்க முடியாது. சரி, புரிஞ்சுக்கிறேன். நான் தனி தொகுதியை உண்டாக்குங்க, கோயம்புத்தூர்ல நிக்க வைங்க அருந்ததியர் மக்களை, நாமக்கல்ல நிக்க வைங்க, ஈரோட்டில் நிக்க வைங்க. முடியும்ல உங்களால்? நான் என்ன சொல்கிறேன், தனி தொகுதியில் எந்த பறையருங்க அருந்ததியரை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கக்கூடாதுன்னு யாருன்னா லாபி பண்ணாங்களா? இல்லை, அப்போ ஏன் ஆக்கலை? அருந்ததியரை மாவட்ட செயலாளர் ஆக்காதன்னு எந்த பறையர்னா போய் லாபி பண்ணாரா? ஏன் ஆக்கலை? அருந்ததியரை மினிஸ்டர் ஆக்காதன்னு எந்த இதுனா லாபி பண்ணாங்களா? ஏன் ஆக்கலை? இன்னைய வரைக்கும் தலித் சமூகத்துக்கு 3 அமைச்சர் தான் இருக்குன்னு தான் பேசுகிறாங்களே தவிர பறையருக்கு 1 தான் இருக்குன்னு இங்கே தலித் தரப்புல பேசுகிறாங்க. வணக்கம் திருமோகன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு நூற்றாண்டு நினைவு நாணயம் மத்திய அரசின் சார்பாக வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் நடந்துச்சு, மத்திய அமைச்சர் வந்திருந்தாங்க, பிஜேபி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்வு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. என்ன அப்படின்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்களா அம்மலை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்வு ஒரு அரசியல் நிகழ்வா இல்லை ஒரு அரசு நிகழ்ச்சியாக பார்க்குறீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, ஒரு கூட்டணிக்கான வியூகம் முன்னெடுப்பு அப்படின்றதெல்லாம் அந்த கருத்தோட உடன்படுறீங்களா? இல்லை, இது கூட்டணிக்கான முன்னெடுப்பாக இல்லையான்றதை விட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு செய்தி சொல்லும். அதுபோல் இந்த நூற்றாண்டு நினைவு நாணயம் நிகழ்ச்சியும் ஒரு செய்தி சொல்கிறதா தான் நானும் பார்க்குறேன்.
19 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து கலைஞருடைய அந்த வைர விழா நிகழ்ச்சியில் வந்து அவர் ஒரு செய்தி சொன்னார் அந்த மேடையின் மூலம். நான் வந்து பிஜேபிக்கு மாற்றா ஒரு கூட்டணியை உருவாக்குறேன், அதில் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் எல்லாம் அறிவித்தார். ஸோ அது ஒரு செய்தி, அவர் கூப்பிட்ட ஆளுமைகள், பங்கெடுத்த ஆளுமைகள்ன்றதெல்லாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வகையில் ஒரு செய்தி சொல்கிறதா தான் தோணுது. இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கா இல்லையான்றது தனி. கள்ள கூட்டணி, அவங்களும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறதா இந்த தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதுக்கான அடிப்படைகளும் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இதுக்கான அடிப்படைகளை திமுக தருதோன்ற ஒரு ஐயமும் எழுது. காரணம் வந்து நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு நாணயம் வெளியிடுறதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு இந்திய அரசு நினச்சாதான் வெளியிடுன்ற விஷயமும் கிடையாது. ஒரு பெரும் நபர்கள் அவங்க இது பண்ணி கூட தனிப்பட்ட முயற்சியில் கூட இந்த மாதிரி நாணயங்கள் வெளியிடலான்றது பலர் சொல்லிட்டு வர செய்திகளாக இருக்குது. அப்படி இருக்க இது கலைஞருக்கு நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நினைவை நீங்கள் செய்யணும்னா அது மேடை முழுக்க ஒரு வலதுசாரி தன்மை கொண்ட ஒரு தலைவர்களை அந்த மேடையில் அமர வைத்து கொண்டு தான் செய்யணுன்றது அவருக்கான நினைவு இதுவாக இருக்காது. அது ஒரு சரியான நூற்றாண்டாகவும் இருக்காது. அதனால தான் அந்த உள்தரப்புலேருந்தே கூட பல முழக்கங்களை, பல விமர்சனங்களை எழுது. ஏன்னா திமுகவை ஆதரிக்கிறவங்க கூட ஒரு வகையில இருந்து இதை தவிர்த்திருக்கலான்ற அளவுல பேசுறாங்க. அவங்க தவிர்த்திருக்கலான்னா அவங்க ரொம்ப மென்மையாக விமர்சனம் கேட்குறாங்க. அந்த ரீதியில் பார்க்க சொல்ல இந்த மேடை வந்து ஏதோ ஒரு செய்தி சொல்கிறதா தான் இருக்குது. இந்த விமர்சனத்துக்கு கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சொல்கிற விதமாக ஒரு விஷயத்த சொல்கிறார். பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லலை, பிஜேபியோட ஒரு காலமும் கூட்டணி வைக்க போகிறது இல்லைன்னு சொல்லலை. மாறா என்ன சொல்கிறாருன்னா, இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார். திமுக ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் கொள்கை இருக்கும். அப்போ நாளைக்கு இவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னா கொள்கையின் பால் நின்று ஆதரிச்சிட்டாங்கன்னு நம்ம ஏற்றுக்கணுமா? குறைந்தபட்ச புரிந்துணர்வு மாதிரி 98 ஏமாத்தினீங்களா, அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அப்போ இவங்க என்ன செய்தி சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு ஐயமாக தான் இருக்குது. ஏன்னா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியே வைக்கவே வைக்காதுன்றதை வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. கடந்த கால ட்ராக் ரெக்கார்டும் அப்படி இல்லை திமுகவுக்கு. நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாம் ஒரு முறை பேசும்போது கூட அதை நம்ம பகிர்ந்துருக்கோம். ஆனால் என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பான மனநிலை என்பது எங்களை போன்ற சிறு சிறு இயக்கங்களும் சிறு சிறு அமைப்புகளும் பல அறிவுஜீவிகளும் பல கள செயற்பாட்டாளர்களும் இந்த அரசுகளின் மாநில மத்திய அரசு ஒன்றிய அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில அரசாக இருக்கட்டும், முன்னாடி ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருக்கட்டும், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருக்கட்டும், இந்த மூன்று கட்சிகளுடைய அடக்குமுறையை அனுபவித்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக சங் பரிவார் RSSக்கு எதிரான மனநிலையை தமிழ்நாடு மக்கள் மனநிலையை கருத்தியல் பூர்வமாக விதைத்துள்ளார்கள். அதனால அதனுடைய வேலை வந்து நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியோட திமுகவை கூட்டணி வைக்க முடியாத சூழலுக்கு தான் தள்ளுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த நிகழ்வு சொல்லும் செய்தி என்ன? இப்போ அவங்க நினைச்சிருந்தா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடை ஏற்றிருந்திருக்கலாம், ராகுல் காந்தியை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்திருக்கலாம். இல்லை கடந்த ஆட்சியில் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டாரு, OPS பெற்றுக்கிட்டாரு, இந்த மாதிரி கூட நடத்தியிருக்கலாம். ஆனால் இப்படி அண்ணாமலை ஒரு அரசு பொறுப்புலே கிடையாது. ஆனால் நடந்தது அரசு நிகழ்ச்சி. அண்ணாமலை கூப்பிடுறாங்க, ரஜினிகாந்தை கூப்பிடுறாங்க, கமலஹாசனை கூப்பிடுறாங்க. அப்போ இது சொல்ல வர செய்தி என்ன? சொல்ல வர செய்தி என்னன்னா, எங்களுக்கு இது இயல்பாக எப்போவுமே திமுக பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். அவங்கள ஆதரிக்கக்கூடியவங்களை, கருத்தியலாளர்களை, பெரியாரியர்களை, இல்லை கொள்கைவாதிகளெல்லாம் அழைக்கிறதே கிடையாது. மாறா வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து வெங்கையா நாயுடுவை கூப்பிடுறது துணை ஜனாதிபதி, கேட்டால் அவர் துணை ஜனாதிபதின்னுவாங்க. நரேந்திர மோடியை கூப்பிடுறது கேட்டால் அவர் பிரதமர்ன்னுவாங்க. ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறது கேட்டால் ஒன்றிய அமைச்சர்னுவாங்க. இதை அவங்க பண்ணாங்கன்னா வந்து அப்போ வந்து கள்ள கூட்டணின்னுவாங்க. அதாவது இவர்கள் மட்டும்தான் இவர்களுக்கான, அதாவது இவங்களுக்கு ஒரு போர்ப்படை வேற வச்சிருக்கிறாங்க. யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், எல்லா தளங்கள்லையும் இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கும் ஒரு போர்ப்படை இருக்குது. அதுக்கு ஒர்க் ஷாப்லாம் நடக்குது. ஸோ அந்த போர்ப்படை வந்து இந்த வேலையை வந்து எளிமையாக்கிடுது. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியும் ஒரு அருவருக்கத்தன்மையிலிருந்து தான் இருந்தது. அண்ணாமலையில் எவ்வளவு பேசியிருப்பார் கலைஞரை பற்றி. எச் ராஜா, இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் கலைஞரை பற்றி எவ்வளோ இழிவாக பேசுனாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் எந்த அளவுக்கு பேசுறதை விட அதிகமாக பேசுறாங்க. பிரதமர் மோடியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னாரு. அவ்வளவு
கேவலமாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட இன்னைக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை கூட மேடை ஏற்றலை. என் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தானே இருக்கிறாரு. நீங்கள் அழைச்ச சொல்லுக்கு வர மாட்டாரா? சரி, அவங்க யாரை அழைக்கணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். இது ஒரு வகையில் நமக்கு நன்மைன்றேன் நான். எப்படி? ஆமாம், ஏன்னா வந்து பூனைக்குட்டி வெளில வந்துருச்சுன்ற மாதிரி தான். நீங்கள் இது மட்டும் இல்லைங்க, இப்போ கவர்னர் மாளிகை டீ விருந்தில் போய் கலந்துக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன், கு செல்வ பிறந்தகை எல்லாருமே என்ன பண்ணாங்க? புறக்கணிச்சாங்க. ஆர்எஸ் பாரதி புறக்கணிக்க போகிறோன்னு சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? அதில் போய் கலந்துக்கிட்டு அங்கே போயிட்டு எச்சராஜாவோட கொஞ்சம் குழாவுறாங்க. ஏவாவேலும் அண்ணாமலையும் இன்னமும் வந்து முஸ்தபா மாதிரி கொண்டாடிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே. அப்போ இதெல்லாம் சொல்கிற செய்தி என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து நாங்கள் வந்து ஃபாசிஸ்டுக்கு எதிராக வந்து பேசி வாக்கு பெற்று எங்களை போன்ற செயற்பாட்டாளரோட எல்லாருடைய அந்த உழைப்பை எடுத்து வாக்கு பெற்று இன்னைக்கு வந்து 40 எம்பிக்கள், பாராளுமன்ற எம்பிக்கள், தமிழ்நாடு மக்கள் வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து அந்த வெறுமனே இது வந்து விலை உயர்வுக்கோ பொருளாதார பிரச்சனைக்காக எதிராக மட்டும் விழுந்த ஓட்டுகள் கிடையாது. இது வந்து தமிழ்நாடு மக்கள் மிக சரியா கருத்தியல் பக்கம் மோடின்ற இதோட அந்த வலதுசாரி தன்மை கொண்ட ஒரு வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூண்டிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தமிழ்நாடு மக்களுடைய வாக்குன்றது வந்து ஒரு நாலேஜபிளான ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி ஒரு முடிவு எடுத்து செஞ்சுருக்கு. ஆனால் நீங்கள் அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து இப்படியான செயல்பாடுன்றது வருங்காலங்களில் திமுக அது ஒரு பெரிய பின்னடைவு. ஆனால் இந்த அரசு அமையணும்னு தானே உங்களை போன்ற அமைப்புகள்லாம் வேலை பார்த்தீங்க 21. இல்லை, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் வேலை பார்த்தோம் தான், வேலை பார்க்கலன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கா? எங்களுக்கு ஏமாற்றம் எப்பத்துலேருந்து வந்துருச்சு. புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து நகர்ப்புற குடிசை மாற்று வாரியத்தை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு பெயர் மாற்றம் பண்ணி அதை ஒரு ஒன்றிய அரசாங்கத்தோட ஏஜென்சி போர்டாக மாற்றினதாக இருக்கட்டும், ஆசிய வளர்ச்சி வங்கிக்கிட்ட நிதி வாங்கிட்டோன்ற பேரில் வந்து பூர்வக்குடி மக்களை இங்கேருந்து சென்னை விட்டு துரத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஏமாற்றம் இருக்குது தானே. ஏமாற்றம் வன்கொடுமை வழக்குகளை இந்த அரசு கையாளுற விதமாக இருக்கட்டும், அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்காணிப்பு கூட்டங்களை நடத்தாமல் மெத்தனை போகக்கூடிய இந்த அரசின் விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஏமாற்றம் இருக்க தானே செய்யுது. அதானிக்கு வந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை தாரை வார்ப்பது, ஒரு பக்கம் ஒன்றியத்தில் வந்து கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதானிக்கு எதிராக வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான செயல்பாடுகளை செஞ்சுட்ருக்கு. அதே சமயத்தில் அதானியோடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறாங்க, அம்பானியோடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு ஏமாற்றத்தை தானே தருது. ஏமாற்றம் தராமலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது பட்டியல் சமூக மக்களுக்கான அரசு அப்படின்னு மார்தட்டி சொல்லிக்கிறாங்க. அது எந்த வகையில் நான் கேட்குறேன், எந்த இடத்துல இருந்தால் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எதனா ஒன்று சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அண்ணன் திருமாவளவன் அவருடைய கூட்டெல்லாம் நானும் உடன்படுறேன். எந்த அரசு வந்தாலும் அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது நடக்கும் என்பது அது சரிதான். நான் அது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சமூகமாக ஒரு தாக்குதல். இது ஒடுக்குமுறை என்பது, அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது அரசு சொல்லி நடக்கிறது கிடையாது, சமூகம் செய்யுது. ஆனால் அந்த அரசு அந்த வன்கொடுமைகளை எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்டவணை சாதி மக்களின் அரசாக இருக்குது அப்படின்னா அந்த வன்கொடுமைகளில் உறுதியான நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்கள் பள்ளிக்கரணை ஆணவ கொலை வழக்காக இருக்கட்டும், எந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு வழக்கில் இந்த அரசு வந்து சரியாக செயல்பட்டது சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து சின்னதுரை மாதிரியான எங்கள் வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சுறது மட்டும் அட்டவணை சாதி பக்கம் நிற்கிறது கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் குறைந்தபட்சம் மாநில அளவிலான கண்காணிப்பு கூட்டங்கள் கூட நீங்கள் நடத்தலைங்க. 960 கோடி திருப்பி தானே அனுப்புறீங்க. அட்டவணை சாதி மக்களுக்கு வந்த நிதியிலேருந்து 960 கோடி செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புறீங்க. நீதியரசர் சந்திர தலைமையில் ஒரு குழு போட்டீங்க, பள்ளிக்கூடங்களில் சாதி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த குழுவை போட்டுட்டு ஆதி திராவிடர் பள்ளிகளை இழுத்து மூடுன்றது அந்த குழுவோட பரிந்துரையாக இருக்குது. ஆதி திராவிடர் பள்ளிகளை இழுத்து மூடுவது மூலம் எப்படி வந்து நீங்கள் வன்கொடுமைகளை குறைக்க முடியும்? பெயரை மாற்றுங்கன்ற அதுதான் பெயர் அல்ல பிரச்சனைங்க. இங்கே வந்து அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான வந்து அடக்குமுறைகள் வந்து பெயரை கேட்டு நடக்குதா? அது எப்படி நடக்குது? பெயர் ஆதி திராவிடன்ற பெயர் தான் வந்து எனக்கு ஆதி திராவிடர் பெயர் பிடிக்காது, அதனால நான் அவனை வன்கொடுமை பண்றேன், அதனால அவன் இழிவானவன் சொல்றான். அட்டவணை சமூகத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ இந்த அருந்ததியர் ஒதுக்கீடு விவகாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி உணர்றீங்க? இல்லை, அது வந்து ஒரு இந்த சாதி இந்த சமூகத்தினுடைய ஒரு சதின்றேன் நான்.
காரணம் வந்து அருந்ததியர் உள்ளொதுக்கீடை யாருமே எதிர்க்கல அட்டவணை சாதிக்குள்ள. ரவிக்குமார் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றதுல நானும் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் வந்து இங்கே தலித் சமூகத்துடைய கருத்தா என்ன இருக்கு? ரவிக்குமார் என்கிற ஒற்றை நபர் அட்டவணை சாதிகளின் ஒட்டுமொத்த பிரதிநிதி கிடையாது. பட் ஒரு அம்பேத்கர் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர்ல நான் மறுக்கவே இல்லை. அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய உழைப்பையும் நான் மதிக்கிறேன். நான் எந்த வகையிலும் நான் முரண்படலை. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த சமூகத்துடைய கருத்தா இருந்தா என்னத்துக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிச்சிருக்கணுங்க? 15 வருஷமா உள்ளொதுக்கீடு இருக்குங்க. நேத்து இன்னைக்கு இல்லை, உள்ளொதுக்கீடு 15 வருஷமா உள்ளொதுக்கீடு இருக்கு. இன்னொன்னு, அந்த உள்ளொதுக்கீடுக்காக வந்து அருந்ததியர் அல்லாத அட்டவணை சாதி செயற்பாட்டாளர்கள், அறிவுஜீவிகள், அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்காங்க தெரியுமா? நீங்க ஒரு சேக்கு தமிழரசன், ஒரு ரவிக்குமார், ஒரு கிருஷ்ணசாமியை வச்சுக்கிட்டு நீங்க அளவெடுவீங்கன்னா அது அயோக்கியத்தனம்னு வேணானு. இப்ப எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, எத்தனை எழுத்தாளர்கள். இப்ப இந்துல கூட 4 நாள் முன்னாடி கட்டுரை எழுதினாரு தலித் முரசின் ஆசிரியர். அவர் என்ன வந்து அருந்ததியரா? அவர் கிடையாது. ஒரு நீங்க வந்து இது வந்து இந்த பிரச்சனையை வந்து ஓபிசி சமூகம் தனக்கு ஆதரவா பயன்படுத்திக்குதுன்ற. இல்லை, இப்போ நீங்க இப்போ அதியமானுடைய அறிக்கையை பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தார். அதிகமாக எங்களுக்குள்ளே தாக்குதல்கள் நடந்துக்குது அப்படின்றார். நாங்கள் பாதிக்கப்படுறோம் அதிகமாக. விளிம்பு நிலையிலையும் நாங்கள் ரொம்ப விளிம்பு நிலையா இருக்கோன்ற. இல்லை, அது நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்த அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான அடக்குமுறையில் அட்டவணை சாதி மக்கள் ஒரு ஹோமோஜீனியஸ் தன்மையில் இருக்காங்க, ஒற்றைப்படையா இருக்காங்க. நீங்க வந்து அருந்ததியரா, நீங்க பறையரா, நீங்க பல்லரான்னு கேட்டு இந்த சாதி இந்த சமூக ஒடுக்குமுறையை செய்யல. எஸ்சியா நான் எஸ்சியா இதுதான் இங்க இருக்கு. அந்த ஒடுக்குமுறை ஹோமோஜீனியஸ் தன்மையா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், இங்கே வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டில் வந்து ஒரு அசமத்துவம் இருக்குது தான். அதனால தானே உள்ளொதுக்கீடு ஆதரிக்கிறோம். ஐயா அதியமான் சொல்வது போல் நேற்று பேட்டியில் அவரும் சொன்னார், நான் கேட்டேன், பறையர்களால் வெட்டுப்படுகிறோம் அப்படின்றாங்க. சரி, எத்தனை அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ வந்து பறையர் சமூகம் வந்து அந்த சாதி வெறி அருவாளுக்கு எதிராக குரல் கொடுக்காம இருந்துட்டாங்களா? கோகிலா சமீபத்தில் தென் மாவட்டத்தில் நினைக்கிறேன், பட்டியல் சமூகத்துக்குள்ள தான் அந்த பையனை கொண்டதை பார்த்துருப்பீங்க. ஆமாம், கொண்டாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், அந்த ஆணவ கொடுகொலைக்கு வந்து அந்த சாதி சங்கம் வந்து கூட்டம் போட்டு அவனை காப்பாற்றணும் மண்டபத்தில் கூட்டம் போட்டாங்களா? பேசு பொருளாகவே இல்லை. பேசும்போது ஏங்க, இது இங்கே எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்குங்க. நீ ஏன் வந்து நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை வெட்டினா தான் பேசுவீங்க, ஒரு இந்துக்களை வெட்டினா பேசுவீங்களான்னு. இஸ்லாமியரை வெட்டினா நியாயம் கிடைக்கல, அதனால் அது பேசு பொருளாகுது. நியாயம் கிடைக்காத போது போராட வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கான ஒருவருக்கான நீதி கிடைக்காது என்னும் பொழுதுதான் போராட்டமே நடக்கும். ஒருத்தருக்கான நீதி இயல்பாக கிடைக்குது, அதுக்கான நடவடிக்கைகள் நடக்குதுன்னா அது அங்கே போராட்டம் எழாதுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு இஸ்லாமியர் கூட வந்து ஒரு பறையர் சமூகத்தை 2 நாள் வெட்டி கொல்லப்பட்டார். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, போராடுங்க, யாரும் போராட மாட்டீங்க, இதே வெட்டுப்பட்டவர் பறையராக இருந்தால் போராடி இருப்பாங்க, வெட்டுப்பட்டவர் தலித்தாக இருந்தால் போராடி இருப்பாங்கன்னு. சரிங்க, என்ன கோரிக்கை வச்சுங்க போராடணும்? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனை எப்படிங்க ஒரே நாளில் வாங்கி தந்துடுவாங்களா? சட்ட நடைமுறைன்னு கைது பண்ணாங்க. அவங்கள கைது பண்ணக்கூடாதுன்னு எதனா வந்து பறையர் அமைப்போ இல்லை தலித் அமைப்போ முழக்கம் வச்சுதான். அவர் வந்து இது வந்து நாடக காதல்னு இந்த தரப்புலேருந்து யாருன்னா பேசுனாங்களா? அவருக்காக மண்டபங்களில் கூட்டம் போட்டாங்களா? அவர் வீட்டுக்கு போயிட்டு தலித் அமைப்புகள் யாருன்னா நின்று நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் நம்ம குலத்துக்காக கொலை நடந்திருக்குன்னு பேசுனாங்களா? செத்து போனவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிக்கலாம். ஆம், செத்து போனவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாங்களே. சிந்தனை செல்வர் போனாரு, எத்தனை தலித் அமைப்புகள் போனாங்க. இது ஆணவ கொலைன்னு அண்ணன் திருமாவளவன் அறிக்கை விட்டாரு. அப்ப இதுக்கு மேல என்ன பண்ணணும் எனக்கு புரியல. ஒருவேளை அங்க என்ன கோரிக்கை வச்சு போராடணும், இல்லை எனக்கு நான் தெரியாம பாமரத்தனமா கேட்கிறேன்னு கூட வச்சுப்போம். என்ன கோரிக்கையை முன்வைத்து போராடணும்? அண்ணன் ஐயா அதியமான் சொல்வது பெரும் அரசியல் ஆளுமை. அவர் நான் மறுக்கல. அவர் சொல்லக்கூடியது வந்து பறையர் தான் முதன்மை எதிரியா? இல்லை, அப்படி ஒரு குரல் அட்டவணை சமூகத்திலேருந்தே வருது இல்லை, அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிசி சமூகத்தினுடைய சதி எங்களை பிரிக்கிற பார்க்குறாங்கன்னு சொல்கிறது கூட அக்செப்டபுள். ஆனால் எங்களை பறையர்கள் அடிக்கிறாங்க, வெட்டுறதே பறையர்கள் அப்படின்னு பட்டியல் சமூகத்துக்குலேருந்து ஒரு குரல் வருது இல்லை? இல்லைங்க, நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேங்க. நீங்கள் முருகேசன்றவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலவளவு முருகேசன், செகுடந்தாளி முருகேசன் ஒருத்தர் இருக்காரு, சரிங்களா? மேலவளவு முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காக போட்டியிட போய் வெட்டுப்பட்டார்.
செகுடந்தாளி முருகேசன் பேருந்து இருக்கைக்காக வெட்டுப்பட்டார். பேருந்து இருக்கையில் ஒரு சாதி இந்துக்கு சமமாக அமர முற்பட்டார் என்பதுக்காக வெட்டப்பட்டார். இவர் செகுடந்தாளி முருகேசன் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். மேலாவுல முருகேசன் அருந்ததியர் அல்லாத தலித் சமூகத்தை சார்ந்தவர், அதாவது பறையர் சமூகத்தை சார்ந்தவர். 2 பேருமே சாதி வெறி அலுவலுக்கு வெட்டுப்பட்டாங்க. சரிங்களா? இப்போ இது இந்த இடத்துல வந்து அருந்ததியர்களுக்கு யாருங்க எதிரி? பறையராங்க வெட்டினாரு. இன்னொன்னுங்க, நான் கேட்குறேன், எந்த பறையர் அருந்ததியர் கல்யாணம் நடக்குது, அங்கே ஒரு ஆணவ கொலை நடந்துச்சுன்னு கூட வச்சுப்போம், அதை பார்த்துட்டு வந்து மற்ற அருந்ததியர் அல்லாத தலித் சமூக மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்கன்றீங்களா? இல்லை அருந்ததியருக்கு எதிராக அருந்ததியர் அல்லாத அட்டவணை சாதி மக்கள் அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக, அதிகாரம் ரீதியாக எதனா ஒடுக்குமுறை செலுத்துகிறாங்களா? இல்லை. ஆட்சி அதிகாரம் மூலயமா ஒடுக்குமுறை செலுத்துகிறாங்களா? இல்லை. நீதித்துறையை விலைக்கு வாங்குறாங்களா? இல்லை. மாறா அருந்ததியர் அல்லாத தலித் தலைவர்கள் அங்கே போய் அந்த மக்களோட உடன் நிற்கிறாங்களா? எல்முருகன் சொல்கிறாரு திருமாவளவன் வந்து ஒரு பர்டிகுலர் சாதிக்கான தலைவராக மட்டும் தான் இருக்கிறாரு, அவர் வந்து பட்டியல் இன தலைவர் கிடையாது அப்படின்ட்டு. சரி, அப்போ அவர் பட்டியல் இன தலைவரா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதன் மூலம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னென்னா, அவர் வந்து அருந்ததியர் போலரைசேஷன் பண்ணணுன்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதன்படி அவர் செயல்படுறாரு. அது தமிழ்நாட்டில் நடக்காது. அருந்ததியர் மக்களும் பறையர் மக்களும் ஒன்றுக்கு ஒன்றா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய முரண்பாடெல்லாம் இல்லை. அது வந்து ஏன்னா அருந்ததியர் மக்கள் மீது பறையர் மக்கள் நிலத்தின் ரீதியாக ஒடுக்குமுறை செலுத்தலை, ஆட்சி அதிகாரம் ரீதியாக ஒடுக்குமுறை செலுத்த, பணத்தின் ரீதியாக ஒடுக்குமுறை செலுத்தலை. அது ஒரு நட்பு முரண் தான். அதனால தான் அந்த முரண் வெளியில் தெரியுது. சரிங்களா? பகை முரண் வெளியில் தெரியாது. இது நட்பு முரணாக தான் இருக்குது. முரண்பாடே இல்லைன்னு நான் சொல்ல வரல. முரண்பாடு இருக்குது. அது சரி செய்யக்கூடிய ஒரு முரண்பாடு இல்லை. இப்போ அருந்ததியர்களுக்கு, அருந்ததிய மக்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால இங்கே மற்ற பட்டியல் சமூகங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வரவேற்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ திரு ரவிக்குமார் அவருடைய இரட்டை நிலைப்பாடின் காரணம் என்ன? இல்லை, ரவிக்குமார் அவர்கள் வந்து அவருமே கூடங்க, அவருக்கு இரட்டை நிலைப்பாடு இருந்தாலுமே கூட அவர் உள்ளொதுக்கீடு எதிர்க்கலைங்க. அவர் நான் உள்ளொதுக்கீடு க்ரீம் லேயர் எதிர்க்கிறேன்றது அது கேட்டகரைசேஷனுக்குள்ளே போகிறாரு. அதுலலாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்குது. நான் ரவிக்குமார் ஸ்டாண்டில் நான் இல்லை. ஆக்சுவலாக ஐயா ரவிக்குமார் ஸ்டாண்டில் நான் இல்லை. ஆனாலும் அவர் கூட உள்ளொதுக்கீடை வந்து டைரெக்டாக எதிர்க்க முடியாத சூழல் தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி வச்சுருக்கோம். டைரெக்டாக யாராலுமே உள்ளொதுக்கீடை எதிர்க்க முடியாது. ஏன்னா அது அட்டவணை சாதி மக்களின் கோரிக்கை. அட்டவணை சாதி மக்களுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பறையர் அருந்ததியர்னு பேசுனா இங்கே நிற்க முடியாது, நிலைச்சு நிற்க முடியாது. ஏங்க நேற்று ஐயா அதியமான் சொல்கிறாரு பறையர் சுடுகாடு இருக்குது, அருந்ததியர் சுடுகாடு இருக்குன்னு. நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எந்த பறையர் வந்து போராடினாரு? போராடினா பறையர்கிட்டேருந்தே எதிர்போகிறாங்க. எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஓபிசி சமூகம் தானே. நான் என்ன கேட்குறேன், நம்மளை மலமல்ல வச்சது யார்? நாம் இன்னைக்கு இந்த தரித்திர நிலையில் இருப்பதற்கு காரணம் யார்? நம்ம அரசியல் பிரதிநிதித்துவம் மட்டும் இருக்கிறதுக்கு யார்? ஒன்றும் இல்லைங்க. ஐயா எல்முருகன் தலைவராகும்போது நம்மளில் ஒரு தலைவரானார் தானே எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. அருந்ததியர் தான் ஆனார், பறையராக்குனீங்களான்னு யாருன்னா பிஜேபியை பற்றி கேள்வி கேட்டாங்களா? அவரை தலித்துலேருந்து ஒருத்தர் தலைவராக்கணும்னு தானே பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுது. இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்ட எல்முருகன் வந்து இவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவராக இருக்கிறாருன்றாரு. சரி, 6% இடஒதுக்கீடு கேட்குறாருல எல்முருகன். நான் கேட்குறேன் 6 இல்லை 20 கூட கொடுப்போம் அருந்ததியர் மக்களுக்கு. சரிங்களா? அட்டவணை சாதி மக்களுக்கு 40% இடஒதுக்கீடு ஆக்கிடுங்க. 40% இருக்கிற 18 கூட்டல் 20 38 ஆக்கிடுங்க. 20 அருந்ததியர் மக்கள் கொடுங்க. அருந்ததியர் மக்கள் வளர்ச்சி என்பது அட்டவணை சாதி மக்களின் வளர்ச்சி. அது அருந்ததியர் சமூகத்துக்கு மட்டும் வளர்ச்சி கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து இதில் என்னென்னா அந்த ரோஸ்டர் சிஸ்டத்துலலாம் பல பின்னடைவுகள் இருக்குது. அதனால தான் வந்து இங்கே வந்து சில வந்து புரிதலின்மையினால சில வாதங்கள் வந்து கூடுதலாக கூட வருது. நான் இல்லைன்னு. ஆனால் இங்கே வந்து ஒரு சதி என்ன நடக்குதுன்னா, இந்த குறிப்பாக வந்து இந்த திடீர் அருந்ததியர் ஆதரவாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா வந்து இன்னமும் வந்து அருந்ததியர் மக்களை வந்து பறையர் மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றணும், பறையர் மக்கள் தான் அருந்ததியர் மக்களோட இந்த இன்றைய நிலை ஒரு பிரிவினை ஏற்படுத்துன்ற முயற்சி, பெரும் முயற்சி நடக்குது. ஆனால் அது ஜெயிக்காதுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். அது ஆணவ படுகொலை பற்றி சொன்னீங்க. தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கேட்குது, பல அமைப்புகள் கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சி இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதுதாங்க இந்த அரசு வந்து ஒரு சாதி இந்த அரசாக இருக்குன்றதுக்கு அதாங்க ஒரு ஆதாரம். நீங்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி வந்து ஆட்கள்லாம் அமைதியாக இருக்கிறோம், வாய்மூடி மௌனியாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய நீங்கள் உட்காந்துக்கிட்டு அருந்ததியர் மக்களை பாதுகாக்க. சரி, அருந்ததியர் மக்கள் தான் பறையர் மக்களால் வெட்டுப்படுறாங்களா?
அப்படியே அந்த 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 லாஜிக்கே வச்சுப்போம். அப்போ ஆணவ படுகொலை சட்டம் தனி சட்டம் ஏற்று, நான் தான் வெட்டுறேன்ல, நீ ஏற்று சட்டம், நீ வெட்டுற எங்கள் ஆளுநர் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடு, தூக்கில் போடு. இவங்களுக்கு என்னன்னா வந்து இந்த டைமில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலவங்க தலித் அட்டவணை சாதி மக்களில் பெரும்பான்மை மக்களாக இவங்க குறிப்பிடக்கூடிய பறையர் சமூக மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து அட்டவணை சாதி மக்களில் எல்லாருமே சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க. அட்டவணை சாதியில் எல்லா சாதிகளும் சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க. அதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாதி வந்து அவங்க சத்தம் வந்து ரொம்ப பலமாக கேட்குது. அது அந்த குரலை எப்படி வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து சாதி வரிகளாக பிராண்ட் பண்ணி அவங்கள அப்புறப்படுத்தியாச்சு. சரிங்களா? இப்போ அவங்கள வந்து யாருன்னா வந்து இன்டலெக்சுவல் தளத்துக்கு வந்து சாதி ஒழிப்பு பேசினாலோ இல்லை எதனா ஒன்று பேசினாலோ அரசியல் பிரதிநிதித்துவம் கேட்டாலும் நீ ஒரு ஆண்ட பெருமை பேசுகிறவன், நீ வந்து சாதி வரியன், கத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து இன்னைக்கு வந்து அரசியல் தளத்துலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் அதில் இன்னைக்கு வந்து சாதி இந்த சமூகம் வெற்றி கண்டுச்சுன்னு கூட சொல்லுவேன். இப்போ அதே பாணியை வந்து இங்கே பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேங்க, நான் என்ன சொல்கிறேன், எம்எல்ஏ இருக்கிறாங்க, 42 எம்எல்ஏக்கள். சரிங்களா? அட்டவணை சாதி எம்எல்ஏக்கள். அதில் 2 பேர் தாங்க அருந்ததியர். 2 பேர் தான். ஐயா தனபாலன், ஐயா மதிவேந்தன், மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன். ஏங்க இதில் வந்து நீங்கள் வந்து அருந்ததியர் மக்களுக்கு சீட்டு கொடுக்குறத எந்த பறையருங்க தடுத்தாரு? பறையர்கள் உட்காந்து லாபி பண்ணாங்களா அருந்ததியரை எம்எல்ஏ ஆக்காதீங்கன்னு? திட்டமிட்டு பண்ணுறான் ஓபிசி கம்யூனிட்டி. மேற்கு மண்டலமா? இன்னொன்று சொல்கிறேன், நிறைய தனித்தொகுதிகள் வந்து வட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. காரணம், வட தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தனித்தொகுதியை ஆக்கிடலாம். நீங்கள் மேற்கு மண்டலத்தில் தனித்தொகுதி எண்ணிக்கைகள் மிக மிக குறைவு. மேற்கு மண்டலம் தனித்தொகுதி உண்டாக்குங்க. உண்டாக்கி நீங்கள் தான் பொது தொகுதியில் நிற்க வைக்க மாட்டீங்களா? தீட்டுப்பட்டுறோம்ல, பொது தொகுதிக்கு நிற்க வைக்க முடியாது, உங்கள் சாதி திமிருக்கு வந்து பங்கம் ஏற்பட்டுரும், நிற்க வைக்க முடியாது. சரி, புரிஞ்சுக்கிறேன். நான் தனித்தொகுதியை உண்டாக்குங்க. கோயம்புத்தூரில் நிற்க வைங்க அருந்ததியர் மக்களை, நாமக்கல்லில் நிற்க வைங்க, ஈரோட்டில் நிற்க வைங்க. முடியும்ல உங்களால்? நான் என்ன சொல்கிறேன், தனி தொகுதியில் எந்த பறையருங்க வந்து அருந்ததியரை வந்து நீங்கள் எம்எல்ஏ ஆக்கக்கூடாதுன்னு யாருன்னா லாபி பண்ணாங்களா? இல்லை, அப்போ ஏன் ஆக்கலை? அருந்ததியரை மாவட்ட செயலாளர் ஆக்காதன்னு எந்த பறையர்னா போய் லாபி பண்ணாரா? ஏன் ஆக்கலை? அருந்ததியரை மினிஸ்டர் ஆக்காதன்னு எந்த இதுனா லாபி பண்ணாங்களா? ஏன் ஆக்கலை? இன்னைய வரைக்கும் தலித் சமூகத்துக்கு 3 அமைச்சர் தான் இருக்குன்னு தான் பேசுகிறாங்களே தவிர பறையருக்கு 1 தான் இருக்குன்னு இங்கே தலித் தரப்புலேருந்து பேசலை. அருந்ததியர் அப்படியே ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு அருந்ததியை பாருங்க மத்திய மந்திரி ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்களே. இல்லை, அது வந்து ஒரு வந்து என்னன்னா, அவங்க அருந்தையல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா வந்து எப்படி இந்து பாசிசத்தை நாம் நிலைநிறுத்துவது என்னும் பொழுது வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பு அளித்தால் தான் இந்து பாசிசத்தை நிலைநிறுத்த முடியும்னு அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இங்கே யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பட்டிருக்கோ அவங்க கண்ணுலாம் அந்த வாய்ப்பற்ற மனிதர்கள் மீது இருக்கு. அதன் ஒரு வெளிப்பாடு தான் வந்து அண்ணன் ஐயா வந்து எல்முருகன் வந்து மத்திய மந்திரி ஆகியிருக்காரு. அது வந்து ஒரு அரசியல் சித்து விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அருந்ததியர்களுக்கான பிரதிநிதி போல அருந்ததியர் பிரதிநிதி போயிருக்கார். அருந்ததியர்களுக்கான பிரதிநிதி என்பவர் வேறு, அருந்ததியர் பிரதிநிதி என்பவர் வேறு. நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு அவங்க அதனா பண்ணியிருக்காங்க. நம்ம எதனா பண்ணணும்ல, சாதிச்சு காட்டணும்ல. ஐயா தனபால் சபாநாயகராக இருந்தார், அவரை சீட்டை பிடிச்சி இறக்குனது யாரு? ரங்கநாதன் என்ன கம்யூனிட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று புரியவே இல்லை. பறையர்கள் தான் வந்து என்னமோ அருந்ததிகளுக்கு பெரும் விரோதி மாதிரி சுபவீர பாண்டியன்லேருந்து எல்லாருமே என்னமோ இந்த சமூகத்தின் நிலையை கண்டுணர்ந்தவர் கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் பேசுகிறாங்களே. எங்க 960 கோடி திருப்பி அமைச்சிங்களா? அந்த 960 கோடி அருந்ததியர் மக்களுக்கு பயன்படுத்தியிருக்கலாம்ல. சரி, பறையர் தான் நல்லா பெருசாக வளர்ந்துட்டோம், எங்களுக்கு சாதி பிரச்சனையே இல்லை, பறையர் மக்களுக்கு சாதிய கொடுமையே இல்லைன்னே வச்சுப்போம். அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி அவங்க வந்து இப்போ எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்கள சாதி கொடுமையே பண்ணுறதில்ல, வெட்டுறதில்ல. அவங்க இப்போ பறையர்கள் வந்து எது பண்ணாலுமே அவங்க வந்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குன்னே வச்சுப்போம். அருந்ததியர் மக்களுக்கு பயன்படுத்துங்க, சிறப்பு உட்குறு நிதியை பயன்படுத்துவீங்களா? அருந்ததியர் மக்களை உங்கள் கட்சியில் வந்து பொதுச் செயலாளராக இருக்குங்க, துணை பொதுச் செயலாளர் ஒரே ஒருத்தரை வந்து அந்தியூர் செல்வராஜன்னு ஒரே ஒரு ஐயாவை ஆக்கி வச்சிருக்கிறீங்க இடஒதுக்கீடு 2 பேரில். அப்போ இதெல்லாம் செய்ய மறுத்தது யாரு? அப்போ இது 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 முக்கியமான கேள்வியில். ஏதோ வந்து நாங்கள் பறையர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றிட்டோம், கலைஞர் தான் அதை வந்து இது பண்ணார், அதுக்கு பெரிய போராட்டம் நடந்துங்க. இன்னும்
இப்போது நொடி பொழுதில் கலைஞரும் கொடுத்துட கிடையாது. அதை நான் உண்மையிலே வரக்கிறேன். அது சமூக நீதி பால் கொண்டு தான் கொடுக்கப்பட்டது 3% இடஒதுக்கீடு. ஆனால் அதுக்கே அருந்ததியர் மக்கள் பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருந்தது. சும்மா எடுத்து யாரும் திருப்பி பெரும் தியாகத்தின் விளைவாக வந்த இது. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்னென்னா, பறையர் மக்களை ஏதோ அருந்ததியர்களுக்கு முதன்மை எதிரி பறையர்கள் என்பது போலவும், அவர்கள் தான் இவர்களை ஒடுக்கி இத்தனை நாள் வாய்ப்புகளற்று மலமல்ல வைத்தது பறையர்கள் தான் என்பது போலவும் ஒரு சித்திரம் உண்டாக்கப்படுது. சாதி வெறி அருவாளுக்கு அட்டவணை சாதி மக்களில் இருக்கக்கூடிய அனைவரும் பலியாகிறார். அருந்ததியர் மட்டும் பலியாகவில்லை, பறையர்கள் மட்டும் பலியாகவில்லை, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும் பலியாகும். ஒட்டுமொத்த அட்டவணை சாதி சமூகங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனை 70 சொச்சம் சாதிகளும் சாதி வெறி அலுவலுக்கு பலியாகிறது. ஒரு தலித் முதலமைச்சராக முடியாது, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு திருமாவளவன் பேசுகிறார். அது அவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை யதார்த்தம் அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு யதார்த்தம் அப்படி தானே இருக்குது. நீங்கள் அதுதான் நீங்கள் இப்போ நடக்கிற விஷயங்களை கூட பார்க்குறீங்க. 3% இடஒதுக்கீடு, அந்த 3% உள்ளொதுக்கீடு கொடுத்துட்டு அதை ஓபிசி சமூகம் எப்படி ஒரு சக அட்டவணை சாதி சமூகத்துக்கு எதிராகவே எப்படி பயன்படுத்துதுன்னு பார்க்குறீங்க. இது பெரும் எதிர்ப்பு வந்ததாகவும் அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி தான் இவர் கொடுத்ததாகவும் எவ்வளவு நரேஷன். ஆனால் அந்த பண்ணுற ஓபிசி சமூகம் எப்படி ஒரு தலித்தை முதல்வராக்க விடும்? இங்கே அதுக்கான சூழல் இல்லையே தமிழ்நாட்டில். நீங்கள் மாவட்ட செயலாளராகவே ஆக்க விடலையே, நீங்கள் ஏன் அவ்வளோ போகிறீங்க? எளிய மக்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி ஆட்சி நடக்குது அப்படின்றாங்க. அதுதான் ஒரு காலத்தில் பாப்பாலாம் என்ன சொன்னாங்களாமா, ஏன்டா நீங்களாம் படித்து என்னடா பண்ண போகிறீங்க, அதான் நாங்கள் படிச்சிருக்கோம்ல என்னன்னா. அதை எதிர்த்து தான் ஓபிசி சமூகம் பார்ப்பனர் அல்லாதார் ஒரு வகுப்புணர்வோட பெரும் போராட்டம்லாம் நடத்தி இன்றைக்கி பார்ப்பனர் நிலை இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி அந்த நிலைக்கு பார்ப்பனர் அல்லாதார் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் உங்களுக்கான ஆட்சி நடக்குதுல்ல, அந்த இது பாருங்க, நான் தான் ஆட்சி நடத்துகிறேன், என்ன ஆட்சி செய்யணும்னு அவனுக்கு என்ன ஆட்சி செய்வான், நான் ஆட்சி செய்யக்கூடாது. நீ யார் சொல்றதுக்கு? எனக்கான ஆட்சி நடக்கலைன்றது தானே இங்கே பிரச்சனையே. தலித் மக்களுக்கான ஆட்சி நடக்கலைன்றது தான் தலித் மக்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய வாதமாக இருக்குது. நான் தான் ஆட்சி நடத்துகிறேன்ல, நீ உனக்கு என்ன கோரிக்கை என்கிட்ட என் வீட்டு வாசலில் நின்று சொல்லுன்றாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் ஒரு திராவிட ஆதரவாளர் எழுதியிருந்தார், திமுக ஆதரவாளர். GER எப்படி இருக்குன்னு பாருங்க தலித் சமூகத்துக்கு, இந்தந்த தரவுகள்லாம் போட்டு இது எப்படி இருக்கு பாருங்க, தலித்து தான் முதல்வர் ஆகணும்னு அவசியம் இல்லை, தலித்துகளுக்கான ஒரு முதல்வர் ஆனால் போதுன்றாரு. சரி, அப்போ பார்ப்பனர் அல்லாததுக்கான ஒரு பார்ப்பனர் முதல்வர் ஆனால் கூட பரவாயில்லையா? நீ எனக்கு அரசியல் அடியாளாவே இரு, போஸ்டர் விட்டு கொடிப்புடி மேடை ஏறணும்லாம் ஆசைப்படாத. அதை தான் வேற ரீதியான வாதங்கள்ல வைக்கிறாங்க. ஒரு வகையில் தலித் மக்கள் தலித் முதல்வர் ஆகணுன்றது பெரியாரோட கனவா இருக்காதாங்க? என் கலைஞர் ஐயாவோட கனவா இருக்காதா? சிரிப்பு வரலாம். பெரியாரோட கனவு தானே ஒரு தலித் முதல்வர் ஆகிறது. ஏன் தலித் தலித் ஓபிசி மக்களுக்கான ஆட்சி நடக்காதா? தலித் தலித்துகளுக்கான ஆட்சி நடக்காதா? உங்களுக்கு தான் எதுவுமே பிரச்சனையே இல்லையே ஜி. நீங்கள் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? ஏன் இந்த மாநிலத்துக்காக ஏன் ஒரு குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படணும்? ரொம்ப ரத்தமும் உதிரத்தையும் விட்டு ஏன் இவ்வளோ கஷ்டம்? போதும், இந்த குடும்பம் செஞ்ச தியாகங்கள் போதும். கொஞ்ச நாள் அந்த தியாகம் மற்றவங்க செய்யட்டும். சமீபத்தில் திருமாவளவனுடைய பிறந்தநாள் விழாவில் பேசிய நடந்த நிகழ்வுகள் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. நாம் தமிழர் கட்சி அதை எங்களை ஏன் பேசணும் பிறந்தநாள் விழாவில், நீங்கள் உங்களுடைய அவர் கண்ட களங்கள் 1000, அவருடைய புகழ்வாடுங்க, அதுலேயே எங்களை பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்வினை ஆற்றுறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இல்லை, அது சரிதான். அது நான் தவிர்த்திருக்கலாம். அது அண்ணன் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளில் ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு அரசியல் எழுச்சிக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதில் தேவையற்ற சிலர் அண்ணன் திருமாவின் மனசு குளிரோன்றதுக்காக அவருக்கு பிடிக்காத செயல்லாம் சிலர் செஞ்சுருக்கிறாங்க. அது தவிர்த்திருக்கலாம். உண்மையிலேயே தேவையற்று இவர் திரு சீமான் பற்றி பேசுகிறதோ மற்றவங்களை பற்றி பேசுகிறதோ அங்கே தேவையில்லாத ஒன்று தான். அது இன்னும் ஒன்றா ஏதோ இவர் சொல்லி தான் அவங்களாம் பேசுனாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும்.
இவருக்கு அந்த மாதிரி எண்ணம் என்னைக்குமே இருந்தது கிடையாது அண்ணன் திரும்ப. இல்லை, அவர் அன்பு இளவல், என்னுடைய தம்பி, நட்பு சக்தின்லாம் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ முரண் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அந்த இடத்துல அவர் இல்லை, இது வந்து அமைதியா உட்கார்ந்துட்டாரே. ஏதோ ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக ஒரு ஹிடன் அஜெண்டா மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்க யூடியூப்ல இருந்தாலே இவங்களுக்கு 2 பேர் தான் வந்து யூடியூபர்ஸ்க்கும் 2 பேர் தான் வந்து அது என்ன அந்த பேசு பொருள். அந்த பேசு பொருளை யூடியூப்ல பேசுறதா நினைச்சு அந்த மேடையில பேசிட்டு இருக்காங்க பாவம். யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கிறோன்னு நினச்சிட்டு அங்கே அண்ணன் திருமா மேடையை அப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ணன் சங்கத்தமிழன் கூட அதை கண்டிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது எங்கள் நிலைப்பாடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது விசிகாவோட நிலைப்பாடு அப்படி கிடையாது. அவர் வந்து யார் தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்களுக்கு கூட நன்றி சொல்றவர்க்கூடியவர் அண்ணன் சீமா, அண்ணன் திருமா. சீமானுக்கு நன்றி சொல்லலைன்றாரு. சரி, அது அவருடைய இது. அவர் யாருக்கு நன்றி சொல்லணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவருடைய நிலைப்பாடு கிடையாது. அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இன்னொன்று இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் அவர் பண்ண மாட்டார். அவர் ஒரு நல்ல மெச்சூர்டு பாலிட்டிஷியன் தமிழ்நாட்டில். அவருக்கு இது பிடிக்காது. ஏதோ ஒரு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவோன்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க அரசியல் பண்ணலாங்க. அவங்க எதிர்கட்சி, அவங்களுக்கு சில அரசியல் விஷயங்கள் உண்டு. அவங்க அண்ணன் திருமாவை குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு கூட விமர்சிக்கலைன்னா அவங்க அரசியல் கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம். ஆனால் நான் திருமாவோட ட்ராக் ரெக்கார்டுன்றது வந்து வேற. அவர் யாருக்கும் நிழலாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் அவருடைய முடிவுகள் வந்து நமக்கும் கடினமாக தான் இருந்தது ஏற்றுக்கிறதுக்கு. குறிப்பாக முன்னாடி நடந்த ஒரு அரசியல் படுகொலையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்றுக்கிறது கடினமாக தான் இருந்தது. ஆனால் அவர் எப்போவுமே வந்து இங்கே வந்து ஒரு பிதாமகனாக இருக்கிறாருன்றதுனால அவர் பல காலங்களை கண்டவர். அவர் நிச்சயமாக வந்து சரியான முடிவு தான் எடுப்பார். ஆனால் சில வன்கொடுமைகளில் அரசின் விஷயங்களில் ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கணுன்றது எங்களை போன்ற இளைஞர்களின், அவரை பார்த்து வளர்ந்த எங்களை போன்ற இளைஞர்களின் எதிர்பார்ப்பார்கள். ரொம்ப நன்றி மகன். நன்றி.